எல்லாருக்கும் வணக்கம். இந்த 5th சீரிஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்ட் 1ல பார்த்தோம். இது பார்ட் 2. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரலா மொத்தம் 5 கேட்டகரியா பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா மணி மார்க்கெட் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ்னு பிரிக்கலாம். கவர்மெண்ட் ஆர் கார்பரேட் செக்யூர்ட் பில்ஸ், டி பில்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இது லெஸ் தென் இயர் நீங்க எய்ம் வச்சிருந்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களோட கோல், உங்களோட அப்ஜெக்டிவ் லெஸ் தென் இயர் இருந்தது, உங்க கோல் ஃபினான்ஷியல் கோலோட அப்ஜெக்டிவ் லெஸ் தென் இயர் டியூரேஷன் இருந்ததுன்னா இந்த மணி மார்க்கெட் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுலயே பாண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் பாண்ட்ஸோ இல்ல பிரைவேட் கார்பரேட் பாண்ட்ஸோ அதுல போடுவாங்க. இந்த மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸை விட கொஞ்சம் அதிகமா ரிட்டர்ன்ஸ் வரும். இது ஒரு மீடியம் டேர்முக்கு வச்சுக்கலாம். மீடியம் டேர்ம் நம்ம கிளாசிஃபை பண்றது எனிதிங் பிட்வீன் 1 year to 5 years. உங்க ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ் ஒரு வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்க பாண்ட்ஸ்ல போட்டு பண்ணலாம். பாண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் இட். இது இந்த பாண்ட் ரிலேட்டட் ஃபண்ட்ஸ். தேர்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேலன்ஸ்டு ஃபண்ட்னா உங்களுக்கு அவங்க மணி மார்க்கெட்லயும் போட்டிருப்பாங்க, டி பில்ஸ்லயோ இல்ல கவர்மெண்ட் ஆர் கார்பரேட் பாண்ட்ஸ்லயோ போட்டிருப்பாங்க, இல்ல டைரக்டாவே பாண்ட்ஸ்ல போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஈக்விட்டி ரிலேட்டடாவும் இருக்கும். ஸோ இதெல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இதை பேலன்ஸ்டு ஃபண்ட்னு சொல்லலாம். இந்த பேலன்ஸ்டு ஃபண்ட் ஆகட்டும், அடுத்து வரப்போற ரெண்டு கேட்டகரியும் ஆகட்டும், நீங்க ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ் உங்களோட ஃபினான்ஷியல் கோல் இருந்ததுன்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பணம் தேவை அப்படிங்கும்போது இந்த 3 கேட்டகரி நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா இதுல 4வது கேட்டகரி பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் நத்திங் பட் உங்களுக்கு மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கும். அட் தி சேம் டைம் இது கவர்மெண்ட் டைரக்டா மார்க்கெட்டோட ரிஸ்கை எக்ஸ்போஸ் பண்ணாம லிமிட்டடா எக்ஸ்போஸ் பண்ணும். நான் மார்க்கெட் ரிலேட்டடா இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனா எனக்கு அமௌண்ட்டும் சேஃபா இருக்கணும், ஓரளவுக்கு சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கேட்டகரி பண்ணலாம். இந்த கேட்டகரியில உங்களுக்கு கோல்டு இடிஎஃப், நிஃப்டி இடிஎஃப் இல்லைன்னா சில்வர் இடிஎஃப் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதை இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 5வது கேட்டகரி தான் ஸ்டாக் ரிலேட்டட் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயே டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. இன்டர்னல் கேட்டகரி அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். பட் இந்த 5 கேட்டகரி மணி மார்க்கெட் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் ஃபண்ட்ஸ், பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், இந்த 5 கேட்டகரியை பத்தி நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். இதோட ஃபர்தர் டீடைல்ஸ் அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்ஸ்ல நம்ம பார்ப்போம். அது முடிக்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.